மக்களே வருக, இறை மக்களே வருக, திருப்பலியில் பங்கெடுக்க வருக என்றழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமான பெரும் மதிப்பிற்குரிய மேதகு ஆயர்கள் தாமஸ் பால்சாமி அவர்களே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே மற்றும் பங்கு இறை மக்களே, ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அக்களிப்போம், இன்று அகமகிழ்வோம். ஆம், இந்த அருளின் சமயத்திலே புதுப்பிக்கப்பட்ட புனித செபஸ்தியார் ஆலயத்தை நமது பாசமிகு ஆயரால் புனிதப்படுத்தப்படும் இந்த கூட்டு திருப்பலியில் பங்கு கொள்ள வந்திருக்கும் அனைவர் மீதும் இறையாசீர் தங்குவதாக. இஸ்ரேல் மக்களின் வாழ்க்கையை உற்று நோக்குகிற போது வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு அவர்கள் சென்றடைவதற்கு முன்பாக ஊர் ஊராய் சுற்றித் திரிந்தார்கள். அவ்வாறு செல்கிற போது கூடாரங்களை அமைத்தார்கள். தங்களுக்கென்று கூடாரத்தை அமைத்த பிறகு கடவுளுக்கென்று ஒரு கூடாரத்தை அமைத்தார்கள். அதற்கு பெயர் சந்திப்பு கூடாரம். மக்கள் எப்போதெல்லாம் துன்பத்திலும் கவலையிலும் ஆழ்ந்திருந்தார்களோ, செய்வதறியாது தவித்து கொண்டிருந்தார்களோ, திசை தெரியாமல் வாழப்போய் இருந்தார்களோ, அப்போதெல்லாம் அந்த கூடாரத்திற்கு சென்று ஆண்டவரை சந்தித்து, ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஆண்டவர் என்னை எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று கூறுகிறார் என்று ஆய்ந்தறிந்து சக்தி பெற்று மகிழ்ச்சியோடு தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். ஆம், சந்திப்பின் கூடாரம் ஆண்டவரின் பிரசன்னத்தை வெளிப்படுத்தும் அடையாளமாய் அமைகின்றது. அதுபோலவே புதுப்பிக்கப்பட்ட இப்புனித செபஸ்தியார் ஆலயம் நம் அனைவருக்கும் சந்திப்பின் கூடாரம். ஆண்டவரின் பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்ற
ஜெப வீடாக இருக்கின்றது. இந்த ஆலயம் வெறும் கற்களால் கட்டப்பட்டது அல்ல, மாறாக நமது ஆன்மீக முதிர்ச்சியின் வெளிப்பாடாக, நம் உணர்வுகளின் வெளிப்பாடாக, ஆண்டவருடைய இரக்கத்தின் வெளிப்பாடாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஆண்டவரை நாம் நாள்தோறும் இந்த சந்திப்பின் கூடாரத்தில் காண வருவோம். இறையாசிரை நிறைவாய் பெறுவோம். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, முதற்கண் நம்மிடையே வந்து மக்களை சந்தித்து இறை பிரசன்னத்தை உணர்த்துகின்ற விதமாக இருக்கின்ற ஆலயத்தை அர்ச்சித்து இறைவனது அருளையும் ஆசிரியம் நமக்கு வழங்கி வந்திருக்கின்ற நமது பாசத்திற்கு மதிப்புக்கும் உரிய மேதகு ஆயர் தாமஸ் பால்சாமி வாண்டகி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் அவரோடு இணைந்து வந்திருக்கின்ற அவரது செக்ரட்டரி ஃபாதர் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். எப்பொழுதெல்லாம் மரிநாதபுரம் என்று சொன்னாலோ சகாயராஜ் என்ற பெயரானது மறக்க முடியாது, அது யாரும் மறந்துவிட முடியாது. ஏனென்றால் சகாயராஜ் ஸ்கொயர் என்று சொல்லலாம் என்ற அந்தளவுக்கு இடம் பிடித்தவர்கள் இருவருமே இன்று இருவருமே பேராலயத்தில் தான் இருக்கின்றார்கள். அதிலே ஒருவராக நமது பாசத்திற்குரிய அருட்தந்தை சகாயராஜ் அவர்கள் வட்டார அதிபராக இருந்து நம்முடைய வந்து நமது ஆசிரியை பெற்றுக்கொள்வதற்காகவும் நமக்காக ஜெபிக்கவும் வந்திருக்கின்றார்கள். எனவே பாசத்திற்குரிய அருட்தந்தை அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். மேலும் பஞ்சப்பட்டி வட்டாரத்தின் அதிபராக இருந்து அந்த பகுதியில் இருக்கின்ற அருட்தந்தையர்களுக்கு ஆலோசனை வழங்குவதிலும் அந்த பகுதி மக்களுக்கு நல்ல ஆசிரியர் வழங்குவதிலும் சிறப்புற செய்து கொண்டிருக்கின்ற அருட்தந்தை ரிச்சர்ட் பாபு மோகன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் வருகை தந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள், எஃப்எஸ்ஏ அருட் சகோதரிகள், ஐசிஎம் அருட் சகோதரிகள், சலேசிய அருட் சகோதரிகள் அவர்கள் அனைவரையும் உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். சிறப்பு சேர்க்கின்ற விதமாக வந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள், நமது பங்கில் இருக்கின்ற அருட்தந்தை பெர்னாட் ஷா இல்ல அதிபர், டொன்போஸ்கோ இல்ல அதிபராக இருக்கின்றவர்கள், மேலும் எம் சபையிலிருந்து வந்திருக்கின்ற எமது வட்டார அதிபர் அருட்தந்தை பீட்டராஜன் அவர்கள் மற்றும் பிசி குருசரி பங்கிலிருந்து வந்திருக்கின்ற அருட்தந்தை தாமஸ் ஜான் பீட்டர் அவர்கள், நமது மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ஆல்பர்ட் அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த கருத்துக்களோடு பங்கு மக்களாகிய அனைவரின் குடும்பங்களையும் தொற்று நோயின் பாதுகாவலரான புனித செபஸ்தியார் இறைவன் வழியாக பெற்றுக்கொள்கின்ற அனைத்து அறுவடங்களை பெற்றுக் கொடுத்து இன்று போல் என்றும் நாம் அனைவரும் நலமோடு இருக்க வேண்டும் என்றும் தூய செபஸ்தியாரின் பாதுகாப்பும் உடனிருப்பும் நம்மோடு இருக்க வேண்டும் என்றும் இந்த திருப்பலி வழியாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ளச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறை திருவசனங்கள் 1-2, 8-9 மற்றும் 12. அந்நாள்களில் ஒரு மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதைக் கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அரபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உன்
இரண்டாம் வாசகம். நீங்கள் கடவுளுடைய கோவில். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 9-11 மற்றும் 16-17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டட கலைஞர் போல அடித்தளமிட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறொரு அடித்தளத்தை இட எவராலும் முடியாது. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் அளித்த நாள் இதுவே, அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம், ஆனந்தமுடனே பாடிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறை சொற்றொடர்கள் 13 முதல் 22 முடிய. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலில் இருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தை ஆக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் அன்பு சகோதரரே, சகோதரிகளே, இங்கே ஆலயம் அழகுற புதுப்பிக்கப்பட்டு மிகச் சிறப்பாக காட்சியளிக்கிறது. புதிய ஒரு கோயில் போன்று தோற்றமளிக்கிறது. அந்த அளவுக்கு இது சிறப்பாக அழகுற அமைக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கு காரணமாயிருந்த பங்கு தந்தை, ஊர் பெரியவர்கள், இளைஞர்கள் மற்றும் இறைமக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் இறை ஆசிரியையும் கூறிக்கொள்கிறேன். முன்னுரையிலே இந்த சகோதரி சந்திப்பு கூடாரத்தை பற்றி வாசித்தார். நீங்களே எழுதுனதா, யார் எழுதி கொடுத்தாங்களா? நீதான் எழுதுனீங்க? ஃபாதர் எழுதுனதா? சரி. சந்திப்பு கூடாரம் என்பதை பற்றித்தான் நானும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இருந்தது. முன்னுரையில் அதை அவர்கள் சொன்ன பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. சந்திப்பு கூடாரம் என்பது மோசே இறைவனுக்கென்று அமைத்த ஒரு கூடாரம். இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு பயணம் செய்தார்கள். 40 ஆண்டுகள் பயணம் செய்தார்கள். அவ்வப்பொழுது அங்கெங்கே கூடாரங்கள் அமைத்து தங்கினார்கள். தொடர்ந்து பயணம் செய்ய முடியாது இல்லையா? அப்படி இருந்த பொழுது மோயிசன் இவ்வாறு கடவுளுக்கு என்று ஒரு கூடாரம் அமைத்தார். யாரெல்லாம் கஷ்டத்திலே, துன்பத்திலே, பிரச்சனையிலே இருந்தார்களோ அல்லது இறைவனோடு பேச விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் இந்த சந்திப்பு கூடாரத்திற்குள் செல்ல வேண்டும் என்று அவர் செய்தார். மோசேயும் அடிக்கடி அந்த சந்திப்பு கூடாரத்திற்குள் நுழைந்து ஜெபிப்பார். அவ்வாறு அவர் ஜெபிக்கும் பொழுது மேகமானது அந்த கூடாரத்தை சூழ்ந்து விடுமாம். விவிலியத்திலே நாம் வாசிப்பது அந்த சந்திப்பு கூடாரம், அந்த மேகம் இறைவனுடைய பிரசன்னத்தை குறிப்பதாக இருக்கிறது. ஆகவே ஆலயத்திலே கடவுளுடைய பிரசன்னம் மிக சிறப்பாக இருக்கிறது என்பதிலே கருத்து வேறுபாடு இல்லை நமக்கு. இது சந்திப்பு கூடாரம், இறைவனை நீங்கள் சந்திக்கின்ற இடமாக இருக்கிறது. இறைவனை எங்கும் சந்திக்கலாம், வீட்டிலும் வெளியோரங்களிலும் எங்கும் சந்திக்கலாம். ஆனால் சிறப்பாக அவரை சந்திக்கக்கூடிய இடமாக இருப்பது ஆலயம் என்பதை பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த ஆலயம் புதுப்பிக்க இவ்வளவு தூரம் நீங்கள் சிரமப்பட்டு உழைத்து இதை செய்திருக்கிறீர்கள் என்பதை பார்க்கிறோம். இது நம்பிக்கையின் வெளிப்பாடு. ஆலயங்கள் நமது நம்பிக்கையின் வெளிப்பாடு, இறை நம்பிக்கையின், கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் வெளிப்பாடாக அமைந்திருக்கிறது. இறைவன் மெய்யாகவே இங்கே குடியிருக்கிறார் என்று நாம் நம்புகின்றோம். அதனால் நற்கருணை பேழையும் புதிதாக புதுப்பிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. நற்கருணை பேழை என்பது சிறப்புக்குரியது. மற்ற பிரசபை சகோதரர்களெல்லாம் இதை வைக்க மாட்டார்கள். கத்தோலிக்க மக்களாகிய நாம் மட்டுமே இந்த திவ்ய நற்கருணை பேழையை வைத்து அங்கே நற்கருணையை வைக்கிறோம். நோயாளிகளுக்கு நன்மை கொடுப்பதற்கும் மற்றும் தேவைகளுக்குமாக அவ்வாறு அந்த நற்கருணை வைக்கப்படுகிறது. நற்கருணை பிரசன்னம் உள்ள ஆலயமானது இன்னும் சிறப்புக்குரியது. ஏனென்றால் சிறப்புக்குரிய விதத்திலே நற்கருணையிலே இயேசு பிரசன்னமாகிறார் என்பது நம்பிக்கை. இயேசுவையே நாம் நற்கருணையில் உட்கொள்கிறோம் என்பது நமது ஆழமான நம்பிக்கை. இந்த வழிபாட்டின் மையமாக இருப்பது நற்கருணை. நற்கருணை வழிபாட்டில் நாம் முழுமையாக பங்கெடுக்கும் பொழுது இந்த திருப்பலியானது நிறைவு பெறுகிறது. இயேசுவோடு நாம் இணைந்து விடுகிறோம்.
என்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆலயமானது புனித செபஸ்தியாருக்கு அர்ச்சிக்கப்பட்ட ஒரு ஆலயமாக அமைந்திருக்கிறது. புனித செபஸ்தியார் ஒரு மறைசாட்சி என்று உங்களுக்கு தெரியும். மறைசாட்சி என்றால் கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கைக்காக, கிறிஸ்துவுக்காக வேதனைப்பட்டு கொல்லப்பட்டவர்களைத்தான் நாம் அவ்வாறு மறைசாட்சியர் என்று அழைக்கிறோம். இவ்வாறு குருக்கள், துறவிகள் மட்டுமல்ல, மாறாக முழுமையாக இறை மக்கள் பலர் நம்பிக்கைக்காக, கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கைக்காக உயிரை கொடுத்திருக்கிறார்கள். அவ்வாறு மன்னர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களை வெறுத்தார்கள். ஏனென்றால் மன்னருக்கு வணக்கம் ஆராதனை செய்ய மாட்டோம், அது கடவுளுக்கு மட்டுமே உரியது என்று கிறிஸ்தவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அவ்வாறு இருந்த வேளையில் கிறிஸ்தவர்கள் எல்லாம் மன்னர்களால், அரசர்களால் ஒடுக்கப்பட்டார்கள், ஆலயங்கள் அழிக்கப்பட்டன. இவ்வாறாக ஒரு ஊரிலே அவ்வாறு அந்த ஆலயம் நொறுக்கப்பட்டு அங்கே முழுமையாக அடக்குமுறையானது கிறிஸ்துவை வழிபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டு இருந்தது. அவ்வாறு இருந்த வேளையில் மன்னருடைய அந்த கட்டளைக்கு எதிராக ஒருவர் மிக வீரமாக போராடினார். அதனால் அவர் சுட்டு கொல்லப்பட்டார். அவருடைய உடலானது வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டு இருந்தது. அவருடைய வீட்டு வாயிலின் முற்றத்திலே அவருடைய உடல் வைக்கப்பட்டு இருந்தது. வேதனையோடு கண்ணீரோடு வந்த அவருடைய மனைவியானவர் தனது கை குழந்தையை, கையில் இருந்த குழந்தையை பார்த்து, இங்கே இறந்து கிடக்கிறவர் உன்னுடைய தந்தை, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் மேல் கொண்டுள்ள நம்பிக்கைக்காக அவர் உயிரை தந்திருக்கிறார். நீயும் இந்த உடலின் மீது கையை வைத்து எனக்கு சத்தியம் செய்து கொடு, தேவைப்பட்டால் நானும் கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுப்பேன் என்று சத்தியம் செய்து கொடு என்று அவர் சொன்னாராம். அவர் போராடி உயிரை கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துவுக்காக. இவர் தனது ஒரே மகனையே சத்தியம் செய்து கொடுக்க சொல்லி கேட்கிறாள் என்றால் அவளுக்கு எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் என்பதை பார்க்கிறோம். ஆகவே குருக்கள், துறவிகள், ஆயர்கள் மட்டுமல்ல, இறைமக்கள் பலர் கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி புனித செபஸ்தியாரை போன்று உயிரை கொடுத்திருக்கிறார்கள். அந்த புனிதரை பாதுகாவலராக கொண்டிருக்கும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், இயேசு மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவர்கள், இந்த விசுவாசிகள், மறைசாட்சிகளுடைய இரத்தத்தில் தான் கிறிஸ்துவ நம்பிக்கை வளர்ந்தது என்று சொல்லுவதிலே உண்மை இருக்கிறது. ஆகவே ஆலயம் புதுப்பித்த இந்த நாளிலே நமது நம்பிக்கையையும் புதுப்பித்துக் கொள்வோம். ஆண்டவர் இயேசுவின் மீது அசைக்க முடியா நம்பிக்கை கொண்ட மக்களாயிருக்க இறைவனுடைய ஆசிரை கேட்போம். இந்த ஆலயத்தை தேடி வருவோம். இந்த ஆலயத்தில் நீங்கள் உங்கள் தேவைக்காக மன்றாடலாம். மன்றாடி நீங்கள் நிச்சயமாக நன்மைகளை பெறலாம், ஆறுதல் பெறலாம், அமைதி பெறலாம், மன்னிப்பு பெறலாம். எல்லா தேவைகளும் முழுமையாக உங்களுக்கு வழங்கப்படும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே மீண்டும் இந்த ஆலயம் புதுப்பிப்பதற்கு காரணமாயிருந்த அனைவரையும் இறைவன் ஆஸ்வதிக்க ஜெபிப்பதோடு, இந்த ஆலயத்திற்கு நீங்கள் நாடி வர வேண்டும். ஞாயிறு திருப்பலி மிக 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 முக்கியமானது. நாம் அனைவரும் குடும்பமாக கூடி ஜெபிக்கிறோம். மற்ற மதங்களில் அப்படி இல்லை. மாறாக கிறிஸ்தவர்களுக்குரிய ஒரு பண்பாக இவ்வாறு நாம் ஒரே குடும்பமாக ஒரே நேரத்தில் கூடி ஜெபிக்கிறோம். அதுதான் நமது சிறப்பான வழிபாடாகவும் அமைந்து விடுகிறது என்பதை பார்க்கிறோம். ஆகவே இவ்வாறு இந்த ஆலயத்தில் நீங்கள் இறைவனுடைய அருளையும் ஆசிரியரையும் நிறைய பெற்று வாழ உங்களுக்கு வாழ்த்தும் ஆசிரியரும் கூறுகிறேன்.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீங்கள் எழுந்திருக்க வேண்டாம், அப்படியே அமர்ந்து திருப்பலியில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்தேற்றின் போது அந்த நேரத்தில் மட்டும் விழுந்தால் படிவிட்டால் போதும், மற்ற நேரத்தில் எழுந்திருக்க வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பின்னாடி இருக்கின்றது எதுவுமே தெரிய மாட்டேங்கிறான். எனவே தயவுசெய்து அப்படியே அமர்ந்திருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் இறைவா, எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேவைகளை நீர் ஏற்று எங்களையும் எல்லா மக்களையும் ஆஸ்வதிக்க மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, பணியை செய்து கொண்டிருக்கும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள் அனைவரையும் ஆசிர்வதித்து இவர்கள் மேற்கொண்டுள்ள பணிகளை இன்னும் செம்மையாக செய்ய வரம் வேண்டி புனித செபஸ்தியார் மூலமாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இனிய நல் இயேசுவே, எம் மறைமாவட்டின் தலைவரான எம் ஆயர் அவர்களை ஆசிர்வதியும். இவருக்கு வேண்டிய அனைத்து அருளையும் ஆசீரையும் இன்னும் சிறப்பாக தந்து வழி நடத்த வேண்டும் என்று புனித செபஸ்தியார் மூலமாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று கூறிய இயேசுவே, எம் பங்கு மக்களையும் ஊர் பெரியவர்கள், சிறுவர் சிறுமியர், இளைஞர் இளம்பெண்களை நிறைவாக ஆசிர்வதித்து உமது பாதையில் வாழ உமது அருளையும் ஆசிரையும் நிரம்ப தரும்படியாக புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மை செய்வதில் மனம் தளராதீர்கள் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப நாங்கள் வழிபட எங்களுக்கு நீர் கொடுத்துள்ள ஆலயத்திற்காக நன்றி கூறுகின்றோம். நீர் உரையும் இவ்வாலயம் இவ்வளவு சிறப்பாக அமைய காரணமாயிருந்த எம் பங்கு தந்தையர்கள் பல உதவிகளை ஆலயத்திற்கு கொடுத்து உதவிய உபகாரிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த புனித செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவர் நோயுற்றவருக்கு தேவை என்று உரைந்த இயேசுவே, பல நோய்களால் பாதிக்கப்பட்ட மக்கள், கொரோனா நோயினாலும் பாதிக்கப்பட்டவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்காக மன்றாடுகிறோம். இவர்கள் அனைவரும் முழு விடுதலை கொடுத்து உம்மில் நம்பிக்கை கொண்டு வாழ புனித செபஸ்தியார் வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்ப்பவரே, எம் நாட்டை ஆசீர்வதித்து நல்ல தலைவர்களை மக்களுக்கு தேர்ந்தெடுக்கவும், மக்களின் தேவைகளை நிறைவேற்றுபவர்களாகவும், மனித நேயம் படைத்த நல்ல தலைவர்களை தரும்படியாக புனித செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைவா, எங்களுடைய மன்றாட்டுக்களை எல்லாம் ஏற்றருளும். எங்கள் ஆலயத்தை புதுப்பித்திருக்கும் வேளையில் எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் புதுப்பித்துக் கொள்கிறோம். அந்த நம்பிக்கைக்கேற்ப நாங்கள் வாழவும் ஆசீர் கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே கனிகளையே கொண்டு கனிவிரக்கம் கொண்டவரே மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே மனதுக்கு வார்த்தையாகும் மனக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும் தந்துவிட்டேன் ஏற்றிடுமே என்னவரே. சோதர சோதரிகளே, நாம் அனைவரும் கொடுக்கும் இப்பலை எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றுதாமுடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நாள்களுக்காகவும் உமது கை நின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பேரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் அளித்த புனித குடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்துக்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மையே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்தவான் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியானைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் எடேற்று வருவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாயிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை பொழுந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம்.
அவ்வண்ணமே இரவு இருந்து அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும். அதை வேண்டத்தின திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநராக அனைவரும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர் தேலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித செபஸ்தியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய தூயவர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தினின்று எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, திவ்ய நற்கருணையானது நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே வழங்கப்படும். எனவே நீங்கள் ஆலயத்தின் மத்திய பகுதிக்கு வராமல் நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே வரிசையாக நின்று அல்லது முழந்தாள் படியிட்டு பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெளியில் இருக்கின்றவர்களுக்கு வழங்கப்படும். எனவே உள்ளே வர வேண்டாம். இருக்கின்ற இடத்திலே நீங்கள் முழந்தாள் படியிட்டோ அல்லது கொஞ்சம் நடுப்பகுதியில் இருக்கின்றவர்கள் மட்டும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தாலும் கொஞ்சம் நன்றாக இருக்கும். உயிரோடு நீ
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இப்பொழுது ஆலயத்திற்கின்ற முக்கியமான பகுதி, இன்றைய நிகழ்வின் முக்கியமான பகுதி, ஆயர் அவர்கள் நற்கனை பிழையும் புதிதாக வைத்திருக்கின்ற சிறுபங்களையும் மந்திரிப்பார்கள். அதைத் தொடர்ந்து பாடகர் குழுவினர் பரிசுத்த ஆவியானவர் பாட்டை பாடுவார்கள். அதை தொடர்ச்சியாக திருப்பலியானது நிறைவுக்கு வரும். திருப்பலி நிறைவுக்கு வந்த பிறகு நாம் அனைவருக்கும் நன்றி செலுத்துவோம். எனவே அமைதி காத்து இறை ஆசிரியர் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய பேரால் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை வழிபடவும் நோயாளிகளுக்கு திருவுணவாக வைத்து காப்பதற்காகவும் இப்பேழை அமைத்துள்ளோம். உமது அருளை பொழிந்து இதனை ஆஸ்வதித்து புனிதப்படுத்துவீராக. இங்கே புதிதாக வைக்கப்பட்டுள்ள சுரூபங்களை எல்லாம் ஆஸ்வதித்து புனிதப்படுத்தியறலாம். இவையெல்லாம் உமது பிரசன்னத்தை எங்களுக்கு நினைவுபடுத்தி நாங்கள் ஜெயிப்பதற்கு உதவியாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழ செய்கின்றீர். இதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் புரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசிரியருக்காக தலை வணங்குவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மீது கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையால் அவர் என்று உங்களுக்கு ஊட்டமளித்து
புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. அமைதி, அன்பு ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு